மேளம் கொட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. பாரதி, அது சரி, இந்த அரமெண்ட்ல தான் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். அரமெண்ட்ல பாரதி எங்க? உன்னை பார்த்துதான் சொல்றேன். நீ அரமெண்ட்ல தானே? ஏய் லூசு, எருமை, பண்ணி, பிசாசு, இங்க பாரு, எதையாவது கோத்து விட்டு போயிடாத. ஆல்ரெடி இங்க பூகம்பம் வெடிச்சிட்டு இருக்கு, இதுல இது வேற. இங்க பாரு, எதையாவது சொல்லாதது சொல்லி கோத்து விட்டுட்டு போயிடாத. ஆமாமா, இது தூரமா இருந்து சொன்னா செவுத்து கூட காதுல விழுந்துரும். பக்கத்துல வந்து சொல்றேன். வந்து சொல்றேன். அவ்வளவு ஆர்வமா இருக்க கேக்குறதுக்கு. இந்த வருமாவளே பாரு, நல்லா இருக்க மூஞ்சி. மூஞ்சி பாரு நல்லா. பின்ன தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இங்க பாரு, எதையாவது கொளுத்தி விட்டுட்டு போயிடாத சொல்லிட்டேன். கொளுத்துல கோலை வச்சு மிரிச்சு சாவடிச்சிருவேன் பாத்துக்கோ. வேணாம், என்கிட்ட வம்பு வச்சுக்காத. நான் எப்படி அடிப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி பல அடிகளை வாங்கியிருக்க, பாத்துக்க. நீ எப்படியும் என்கிட்ட உதவாங்கன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்குதான் இந்த வாயாடிட்டு இருக்க, அப்படிதானே? ஐயோ கொடுவளே, ஏது அந்த ஒரு நாள் முன்னாடி பிறந்திய, அதனால நீ மூத்தவளா? எருமை, நீலா குட்டி, நீ ஒன்னா எருமை, அப்படிலாம் கூப்பிட முடியாது. சரி, பாரதி எங்க? ஏன் அப்படின்னு எதுவும் கிடையாது. உங்ககிட்ட நான் எதுவும் மறைக்கல. பாரதியோட லைப்ரரி போயிருந்தோம். அவ புக்ஸ் வாங்கியிருந்தா. இந்த கார்லயே ஒரு புக்கை விட்டுட்டு வந்துட்டா. அதை கொடுக்கதான் வந்தனே. அதுக்குதான் அவ எங்கன்னு கேட்டேன். சரி, அவளை நான் பார்க்கவே வேண்டாம். இந்த புக்கை அவ வந்தோடனே கொடுத்துரு. கார்ல மறந்துட்டு வந்துட்டியாமே, விஷயத்து வந்து கொடுத்தான்னு சொல்லி கொடுத்துரு. ஓகேவா? நான் சொல்லக்கூடாது, செஞ்சிடணும். கழுத்துல கோலை வச்சு மெரிச்சே கொண்டுடணும். நீங்க இருந்து போறதுக்குள்ள உன்னை கொண்டுருவோம் பாத்துக்க. இதுக்கு மேல உன்னை விட்டே இருக்க கூடாது. இன்னைக்கு உன்னை பொழக்கிறதே சரி. இரு, உன்ன ஒண்ணு தெரியுதுல, தெரிஞ்ச வாய் பேசிட்டு இருக்கேன். உன்ன ஏதோ அண்ணன் கூப்பிடுறேன்னு சொன்னதுனால போனா போட்டோன்னு விடுறேன். எருமை, உன்கிட்ட பேசி பேசி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஆமா, நீ என்ன குடிச்சிட்டு இருக்க? நிலக்குட்டி போட்ட காஃபியா? சரி, அந்த காஃபி என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் வேற காஃபி போட்டு குடிமா. போமா, நல்ல பண்ணல. அண்ணன் கேக்குறல காஃபி கொடு. எருமா, நான் கேக்குறல காஃபி கூட. நீ போய் வேற போட்டு குடியா ப்ளீஸ். குடு.
முடியாது போடா. ஏன்னா அந்த காஃபி மட்டும் நீ எனக்கு கொடுக்காம குடிச்சேன்னு வச்சுக்க, உனக்கு அல்சரு கேன்சர் பல்சர்னு எல்லாம் வந்துடும் பாத்துக்க. என்னது பல்சரா? டேய் என்ன காதுல பூ சுத்துறியா? எனக்கு என்ன வந்தாலும் சரி காஃபியே கொடுக்க முடியாது போடா. நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், இப்ப எப்படி புடுங்குறேன்னு பாரு. வேணடா இங்க பாரு, நான் இப்ப காஃபி குடிக்கலாம்னு உட்கார்ந்திருக்கேன். என்கிட்ட நீ வம்பு பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை போயிடு. கேட்கும் போதே காஃபி கொடுத்துட்டு இருந்தேன்னா நான் உன்னை எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். இவ்வளவு நேரம் கொடுக்கல நீனு, இப்ப பாரு நான் கொட்டுல உன் மண்டையில இருந்து மூளை தெரிச்சு வெளியில வரப்போகுது பாரு. டேய் வேண்டாம், நீ என்ன அடிச்சா நான் உன்னை அடிக்க பாத்துக்க. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு, எங்க ஆடி பார்க்கலாம், நீ என்னன்னு பாத்துருவோம் சரியா? உன்னு பூஜா நல்ல வேலை பாவி, தேவ மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்ட. இல்ல இந்த லூசு பையன் எருமை மாடு என்ன அடிச்சு போட்டு போந்தேமா. ஏய் எருமை வாய மூடு. நான் இந்த வாய் முன்ன நான் உண்மையை சொல்லு. இந்த காபி கொடுக்கறேன்னு நீ என்ன கொல்லறத பார்த்தேன். நல்ல வேலை தெய்வ மாதிரி பாரதி வந்தா, அவ வந்ததுல நீ உயிர் தப்பிச்சது. இல்லனா என் நிலைமை என்ன ஆகுறது? நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல காபி கேட்டு கொடுக்காததால் தம்பியே அக்காவை கழுத்தை நெரித்து கொண்டான் அப்படின்னு கொட்டேஷன்ல வந்திருக்கும். எருமை எருமை அவ சிரிக்கிற அளவுக்கு வச்சுக்கிறேன். உன்னு இன்னொரு தடவை தனியா கிடைப்பாலாம், அப்ப உண்மையில கொண்டுறேன் பாத்துக்க. டேய் நான் சிரித்த மாதிரிடா, உன்கிட்ட சிக்கவேனா சிக்க மாட்டேன்டி. பாக்கலாம் நீ சிக்கறியா இல்லையான்னு. பூஜா என்னங்க போன் சார்ஜ் பண்ண சொன்னீங்களா, சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கு. என்னங்க ஏதோ இம்பார்ட்டன்ட் கால் நினைக்கிறேன், தொடர்ந்து கால் வந்துட்டே இருக்கு. என்னங்க அத எடுத்துட்டு வரேன். சிட்டு எனக்கு போன் நிறைய வந்ததா. குடு பாதி தேங்க்ஸ் பாதி. என்ன பூஜா தேங்க்ஸ் சொல்றீங்க? ஓ அப்ப தேங்க்ஸ் சொல்லவா? அப்ப அந்த தேங்க்ஸ் நான் எடுத்துக்கிறேன். சரி சரி நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த லூசு பையன் கூட உன்னை தேடி வந்தா. என்ன நினைக்கிறா? இந்த விஷயத்தை சொல்லவே மாட்டீங்க. உன்னதான் பாப்பா நம்ம உன்னை பார்த்து உன்கிட்ட மட்டும் தான் சொல்லுவானாமா. ஏய் எருமை நான் அப்படியே சொன்னேன். உன்னு எப்படி கோத்திட்ட பத்தியா? இந்த பூஜா கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான். இனிமேலாவது இங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்க மகனே. எனக்கு அப்புறமா வச்சுக்கிறேன். பாரதி இந்த புக்க கார்ல விட்டுட்டேன், அது கொடுக்கதான் வந்தேன். இந்த லூஸ் ஏதோ வளரிட்டு இருக்கு, நீந்தா. கால் பண்ணிருக்காரு. நினைச்சேன் எனக்கு அப்ப போறே இருக்கும்போது இந்த திருட்டு பையனை நம்மள நினைச்சிருப்பான்னு. அதே மாதிரி ஆயிடுச்சு. சிச்சு இப்ப என்கிட்ட பேசணுமே, எப்படி பேசுறது? ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். கண் கொண்டு என்னை கொய்யாதே, உன் தீமூச்சா என்னை கொல்லாதே. இந்த பந்தம் நெஞ்சில உள்ளதெல்லாம் கண்ணுல நான் படிப்பேன். இந்த பாரதி இந்த புக்கை விட்டுட்டு வந்துட்டேன், புக்கை படி. ரொம்ப தேங்க்ஸ். அங்க வச்சிட்டு நீங்க போங்க. வச்சுட்டேன். காலையில காலேஜுக்கு ரெடியா இரு, நான் தான் கூட்டிட்டு போவேன், திரும்பி நான் தான் கூட்டிட்டு வருவேன். ரெடியா இரு. பாரு விச்சு, எதுக்கு இப்ப தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? நான் ஸ்ரீ கூட எப்பவும் போல போய்க்கிறேன். நீ எல்லாம் வர வேண்டாம், எனக்கு காலேஜ் போக தெரியும். இவ்வளவு நாளா நீ கூட்டிட்டு போய் நான் போயிட்டு இருந்தேனா இல்ல? எனக்கு போக தெரியும். நானும் ஸ்ரீ ஒண்ணா போய்ப்போம் இல்லையா? நான் அண்ணன் கூட போய்ப்பேன், நீ வர வேணாம். நீங்க பாரு பாரதி, உன்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கல, உன்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நாளையில இருந்து நான் தான் உன்னை காலேஜ் கூட்டிட்டு போவேன், திரும்பி நான் தான் கூட்டிட்டு வருவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, இத நான் தான் பண்ணுவேன். சரியா சொன்னாலும் சரி, ரெடியா இரு. வர மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன அப்ப நீ விச்சுவ எப்படி பார்க்கணுமோ பாப்ப. கிளம்பி ரெடியா இரு. ஏய் நான் சொல்லிட்டேன்ல, ரெடியா இரு. கூட கூட ஆர்கியூ பண்ணணும்னு நினைக்காத, நான் சொன்னதுதான். நான் தான் கூட்டிட்டு போவேன். அதையும் மீறி ஏதாவது நீ சொன்ன பாத்துக்க. ஏய் என்னடி கண்டிஷன் போட்ட வேண்டியதானே? இப்ப போன் எடுக்காம எங்க போன? சாரியா? இந்த சாரி எல்லாம் எனக்கு பத்தாது. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். நீங்க பாரு, நான் உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்டி. ஏய் என்னடி நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க, ஆனா நான் உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அது ஒண்ணு இல்ல, அது ரொம்ப சின்னதுதான், ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்லாம் இல்ல. என் ஸ்வீட்டிய பார்க்கணும், அதுவும் இப்பவே பார்க்கணும். விளையாடாதடி, நான் விளையாடுறதுலாம் சொல்லலாம். ஏய் ஸ்வீட்டி, நான் உன்னை இப்பவே பார்க்கணும், இப்பவே உன்னை பார்க்கணுமா? ஏய் நான் உன்னை பார்க்கணும்டி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? எனக்கு மனசு சரியில்லை, இப்பவே எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுது. ப்ளீஸ்மா நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வேணா உன்னை பார்க்க வரேன்.
ஆனா இப்ப என்ன வர முடியாதுல்ல. நான் என்ன அம்மா வீட்டுல இருக்கேன். எங்க அம்மா கிட்ட எதையாவது சொல்லி அங்க வந்து உங்களை பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்ல. நீங்க என்ன திருத்தமா வந்து பாக்குறதுக்கு இதெல்லாம் எங்க ஊரா? நான் இப்ப அக்கா மாமா வீட்டுல இருக்கேன். அதுவும் என் மாமாவை எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. வேண்டாங்க, சொன்ன கேளுங்க. நம்ம மார்னிங் பார்க்கலாம். ஏய் ப்ளீஸ்மா, எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும்டி. உன்னை பார்த்தே ஆகணும். என் மனசு சரியில்லடி. உன்னை பார்த்தாவது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உன்னை பார்க்கணும். ஒண்ணு நீ வா, இல்ல நீ இருக்கிற அட்ரஸ் சொல்லு, நான் வரேன். அஜய், என்னங்க ஏதாவது ப்ராப்ளமா? வீட்லயா இல்ல ஃபேக்டரிலயா? சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? இதுக்குதான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். தெரியுதா நான் பேசுறதை வச்சு எனக்கு ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்ட பத்தியா? ஆமா, ப்ராப்ளம் வீட்டுல தான். நான் உன்னை பார்க்கணும்டி. இது எல்லாத்தையும் போன்ல சொல்ல முடியாது. உன்னை நான் நேர்ல பார்க்கணும். ப்ளீஸ் எனக்காக ஒரு half an hour தான்மா. ஏதாவது வீட்டுல சொல்லிட்டு வா, நம்ம எங்கேயாவது மீட் பண்ணலாம். நான் half an hour உன்னை விட்டுறேன். நீ உடனே போயிடலாம். இல்ல நானே கூட கூட்டு வந்து ட்ராப் பண்றேன். அஜய், எங்க வரணும் சொல்லுங்க, நானே வரேன். நீ எங்க இருக்குன்னு சொல்லுமா, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இங்க எம்எம்ஜி பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்க வாங்க. அங்க வந்து வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகேமா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். சீக்கிரம் வா. வரேன் அஜய், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் அக்கா மாமா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு உடனே வர பாக்குறேன். அஜய், half an hourல திரும்ப வந்துடணும், சரியா? இல்லைன்னா மாமா கண்டிப்பா திட்டுவாரு. அதனாலதான். கண்டிப்பா half an hour உன்னை விட்டுருவேன், சரியா? நீ வா, எனக்கு உன்னை கொஞ்ச நேரம் பார்த்தா கூட போதும். பெருசா எதுவும் எதிர்பார்க்கல, உன்னை பார்க்கணும் அவ்வளவுதான். சரிங்க, 10 to 15 minutes நான் பஸ் ஸ்டாப்ல இருப்பேன். நீங்க வாங்க. ஓகேமா, உடனே வரேன். தூக்கம் கண்ணில் வரவில்லை, சொப்பனம் காண வழியில்லை, எங்கோ பாதை நான் பெண்ணாக பிறந்ததற்கு அர்த்தம் சொன்னாய், முன்னறியாத வெட்கங்களை நீயே தந்தாய், சாயம் பார்த்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வழிகள் பெறும். ஏய் பிரியா, உனக்கு என்னதான் ஆச்சு? நீ பண்றதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியுது. ஆனா நீ இதையும் ஏன் பண்ணிட்டு இருக்க? விஜய்க்கு யார் பொண்ணு பார்த்தா என்ன? விஜய் யார லவ் பண்ண உனக்கு என்ன? நீ கோவப்படுற, ஆத்திரப்படுற. அதே போல பாட்டியும் விஜயும் என்கிட்ட கேட்டு கேள்வி கரெக்ட் தானே? ஒருவேளை நாளைக்கு விஜய்க்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவன் என் கூட இந்த மாதிரிலாம் வெளியில வர முடியாதுல்ல. நான் கூப்பிட்ற டைமுக்குலாம் என்ன பார்க்க வர முடியுமா என்ன? இதே மாதிரி எனக்கு பாதுகாப்பா அவன் இருக்க முடியுமா என்ன? அவன் ஒய்ஃப் கண்டிப்பா தப்பா நினைப்பாங்கல்ல. அது சரிதானே? ஆனா ஏன் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது? விஜய் என் கூடவே இருக்கணும்னு ஏன் சொல்லுது? இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு ஏன் அர்ஜுன் கிட்ட வரல? விஜய் கிட்ட இது ஏன் எனக்கு அதிகபட்சமா வருது? அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளா அர்ஜுனோட நினைப்பு என் மனசுல இல்ல. அர்ஜுனோட நினைப்பு என் மனசுல இருந்து போனதுக்கு காரணம் கூட விஜய் கிட்ட நான் பழகுனது தானே. அப்போ விஜய் காகிதத்தில் செய்த பூவுக்கும் என் மனசுக்கும் ஒற்றுமை இருக்கிறதோ, இரண்டுமே பூஜைக்கு போகாதோ. நெருக்கமாக நிற்க துணிச்சலுமில்லை, விட்டு விலகி நடக்க மனம் வரவில்லை. அடடா அடடா காதல் அழகிய தொல்லை. சரி பிரியா, இப்ப நீ என்னதான் நினைச்சிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனசு முழுக்க இப்ப என்ன பத்தின நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கும். உன் மனசளவுல நீ நிறைய குழப்பத்துல இருப்ப, எனக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு நீ என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டப்ப சத்தியமா சொல்றேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ இந்த கேள்வி கேட்கும் போது உன் மனசுல நான் இருக்கேன்னு என்னால கண்டிப்பா உணர முடியுது. ஐயோ, நான் எத்தனை நாள் தெரியுமா ஆசைப்பட்டிருக்கேன் நான் உன் மனசுக்குள்ள வர மாட்டேனானு. ஆனா எனக்கு பாட்டி மூலியமா அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டி. சத்தியமா சொல்லணும்னா நான் பாட்டிக்கு தான் நிறைய நன்றிகள் சொல்லணும். ஆமா, உன் மனசுல என்ன இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நானும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது நீயே புரிஞ்சுக்கிற நாள் வரும்டி, கண்டிப்பா புரிஞ்சுப்ப. உன் மனசுல உன் விஜய் இருக்கான்னு நீ கண்டிப்பா புரிஞ்சுப்ப. என் மனசு முழுக்க நீ மட்டும் தாண்டி நிறைஞ்சிருக்க. விஜய், நீ கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா என் மனசு ஏதோ ஒரு பதில் உன்கிட்ட சொல்லுன்னு சொல்லுது. நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல. எனக்கு
எனக்கு ஒரே குழப்பமா இருக்கணும். அடியே பேத்தி. பாட்டி என்ன பாட்டி என்ன அடிச்சிருக்கீங்க? இங்கிட்டு நிக்கிறவா அங்க வாத்தக்காரி இன்னும் என் பொண்ணு சாப்பிட வரலையேன்னு உனக்காக அங்க உட்காந்து காத்துட்டு இருக்கான். நீ என்னடா இங்க வந்து ஏதோ பிறகு பாத்துட்டு இருக்க? இல்ல பாட்டி, சும்மா சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். அது சரி பேத்தி, ஒரு வயசு பொண்ணு இப்படி தனியா நின்னுட்டு இருந்தா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். ஆனா இப்ப நீ நிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது உன் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். சரி என்னமோ பண்ணு. அப்புறம் ஏடிய சிரிக்கி, நானே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். இப்ப நீ ஃப்ரீயா தானே இருக்க, பேசலாமா? சொல்லுங்க பாட்டி. என்ன என்ன விஷயம் பாட்டி? ரொம்ப முக்கியமான விஷயம் சிரிக்கி, அது உன்கிட்ட தான் பேசணுமே. உன்னாலதான் அந்த விஷயத்தை பண்ணி கொடுக்க முடியுமே. நானும் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருக்கேன்னா அது தள்ளி போட்டுட்டே போது பாத்துக்க. இன்னைக்குதான் நேரம் கிடைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படியாவது பேசிட வேண்டியதுதான். நல்ல விஷயம் தாண்டி. ஆனா நீ மனசு வச்சா நல்லது நடக்கும் பாத்துக்க. நீ மட்டும் மனசு வைக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். அடியே சிரிக்கி, எப்படியாவது நல்லதா மனசு வச்சிருடி. என்ன பாட்டி ஏதோ பேசிட்டு போறீங்க? நான் மனசு வைக்கணுமா? நான் மனசு வச்சா நல்லது நடக்குமா? எனக்கு புரியல பாட்டி. ஏதாவது கேஸ் விஷயமா? இது கேஸ் விஷயம் இல்லடி. ஆனா இது அதை விட பெரிய கேஸ்ல பாத்துக்கே. புரியல பாட்டி, புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேன் சிரிக்கி, உங்ககிட்ட புரியுற மாதிரி சொன்னதுன்னு எனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். உங்ககிட்ட சொல்லாமலாம். அது வேற ஒண்ணும் இல்ல, எல்லாம் என் பேராண்டி விஜய் பத்தி தான். பாட்டி விஜய் பத்தியா? விஜய் பத்தி நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன பாட்டி? ஒண்ணும் இல்லடி சிரிக்கி, எல்லாம் பழைய விஷயம் தான், பேசுன விஷயமே தான். என்ன பேசுன விஷயத்தை பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆனா இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசினதா விஜய்க்கு ஒரு நல்லது நடக்கும் பாத்துக்க. பாட்டி என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லடி சிரிக்கி, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், உன் ஆத்தாக்காரி ஒரு பொண்ணை பார்த்தா, என் மருமக கமலா இருக்கா பாரு, அவ கூட ஒரு 2 3 பொண்ணை பார்த்தா. இந்த பொண்ணுங்களெல்லாம் போட்டோ அனுப்பி நான் கேட்கிறேன், இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுறாங்க. எந்த பொண்ணையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டான். பாட்டி விஜய் அப்படியே சொன்னா? விஜய் கிட்ட எல்லா பொண்ணும் போட்டோவும் கொடுத்தீங்களா? எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டானா? ஆமாடி சிரிக்கி, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு தானே, அவன் கிட்ட போய் கேளு. நானும் எத்தனை பொண்ணு போட்டோ காமிச்சிட்டு பாட்டி இது பிடிக்கல பாட்டி, எதுவும் பிடிக்கல பாட்டி, எந்த பொண்ணையும் பிடிக்கல பாட்டின்னு பட்டுன்னு சொல்லிட்டான் பாத்துக்க. பாட்டி நீங்க என்னென்னமோ நினைச்சு அவன்கிட்ட கேட்டிருப்பீங்க, அதான் அவன் பாட்டுன்னு சொல்லிட்டான். சும்மா ஐயோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா அவனை என்ன பண்ணுவானா? மனசுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும், இல்லன்னா இல்லன்னு சொல்ல முடியும். அவன் பிடிக்கலன்னு சொல்லுவான், வேற என்ன சொல்லுவான்? நிறைய சிரிக்கி மனசுக்குள்ள சந்தோஷப்படுறியோ? நீ மனசுக்குள்ள படுறது கூடிய சீக்கிரம் வெளியில தெரியும்டி. என்னடி சிரிக்கி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அமைதியா பாத்துட்டு இருக்கவன். இதுக்கு என்னதான் பதில்? ஐயோ பாட்டி, இதுக்கு என்ன பதில் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? நிறைய சிரிக்கி, உன் ஃப்ரெண்டு தானே அவன், அதான் உன்கிட்ட கேக்குறேன். அவனுக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கலனா அப்போ அவன் மனசுல ஏதோ ஒரு பொண்ணை நினைச்சிருப்பான்னு அர்த்தம். அவனோட ஃப்ரெண்டு தானே நீனு, அவன் மனசுல எந்த பொண்ணை நினைச்சிருக்கான்னு உனக்கு தெரியாம இருக்குமா என்ன? உன்கிட்ட கண்டிப்பா சொல்லாமலா இருப்பான். பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சிரிக்கி ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கவன் ஒரு வாலிப பையன். அவனுக்கு பல பொண்ணுங்களோட போட்டோவை காமிச்சாச்சு, எந்த பொண்ணையும் பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? அவன் மனசுக்குள்ள வேற எவ்வளோ ஒருத்தி கூடி போயிருக்கான்னு அர்த்தம். அதனடி பாட்டி நீங்க அவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவனுக்கு அந்த மாதிரிலாம் சிரிக்கி, உங்க வயசெல்லாம் கடந்துதான் இந்த வயசுக்கு வந்து நிக்கிறேன். என் அனுபவம் தான் உங்க வயசே. அப்படி இருக்கும்போது அவன் மனசுல என்ன நினைச்சிருப்பான்னு எனக்கு தெரியாது. அவன் மனசுல மட்டும் இல்ல, யார் மனசுல என்ன இருக்குன்னு என் அனுபவத்துக்கும் என் வயசுக்கும் என்னால தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சுதான் சொல்றேன், கண்டிப்பா என் பேராண்டி மனசுக்குள்ள எவ்வளோ ஒருத்தி இருக்கா. அவளை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவனுக்கு எந்த போட்டோவை பார்த்தாலும் பிடிக்கலாம். நான் என்னதான் உலக அழகியே கூட்டிட்டு வந்து நிக்க வச்சாலும் அவளையும் ஏறு எடுத்து பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு அழகிய பூட்டி வச்சிருக்கான். அதனால வேற எந்த அழகியும் அவன் கண் கொண்டு கூட பார்க்க மாட்டான். அந்த அழகிதான் யாருன்னு உன்கிட்ட கேட்கிறேன். உன் ஃப்ரெண்ட் ஆச்சே, உன்கிட்ட கண்டிப்பா சொல்லாம இருக்க மாட்டான். அவன் யாராவது விரும்புறானே என்ன சொல்லு. அப்படி யாரையாவது விரும்பினா கூட பரவாயில்ல, அவன் ஆத்தாக்காரி கிட்ட பேசி நானே சட்டப்பட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போறேன். அவன் ஆத்தாக்காரி என்கிட்ட வருத்தப்பட்டு பேசுறது இப்போ என் கண்ணுக்குள்ளே இருக்கடி சிரிக்கி. அதுக்குதான் என் பேராண்டி கல்யாணத்தை எப்படியாவது விருப்பமா முடிக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். ஏதாவது தெரிஞ்சா சொல்லு என் சிரிக்கி. இல்ல பாட்டி, அப்படி எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல பாட்டி. சிரிக்கி பாத்தியா, உன்கிட்ட போய் சொல்றவன் நீ இப்பதான் சொன்ன யார் மனசுல என்ன இருக்குன்னு என்னால உடனே கண்டுபிடிக்க முடியும்னு. அவன் மனசுல மட்டும் இல்ல, உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஆனா நான் இன்னும் அலசி ஆராயல. அப்படி மட்டும் நான் அலசி ஆராய்ஞ்சு உன் மனசுல என்ன இருக்கணும் பாட்டுன்னு சொல்லிடுவேன் பாத்துக்க. பாட்டி நீங்க உண்மையாவே என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுவீங்களா? என்ன இருக்கு இப்படி கேட்டுட்டேன்? உன்ன மாதிரி வயசு பொண்ணு எத்தனை பாத்திருப்பேன். அவ மனசுக்குள்ள இப்ப என்னென்ன ஓடுன்னு எனக்கு தெரியாது. என்ன
உன் மனசுக்குள்ள என்ன ஓடுது எனக்கு தெரியாமலா இருக்கும். அப்போ ஒண்ணு பண்றீங்களா? என் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு சொல்றீங்களா? அரிய சிரிக்கி, உன் மனசுல இருக்கிறத உன்னாலே புரிஞ்சுக்க முடியல. அதுக்காக என்ன நீ எதிர்பார்க்கற? அதுக்கு என்னடி சிரிக்கி, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு இப்பவே இந்த நிமிஷமே பாட்டி பாட்டின்னு சொல்லிடட்டுமா? சொல்லுங்க பாட்டி. உண்மையாவே நானும் என் மனசை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு குழப்பமா இருக்கு. என்னால என் மனசை புரிஞ்சுக்க முடியல. உங்க மூலமாவது என் மனசுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு என்ன சிரிக்கி, இந்த இப்பவே சொல்லிடுறேன். ஆனா உள்ளத முழுசா சொல்ல மாட்டேன். 1-2 சொல்றேன், மீதிய முழுசா நிரப்பிக்க நீ, சரியா? என்ன பாட்டி, என்ன இருக்கிற முழுசா சொன்னதானே எனக்கு தெரியும். அடிய சிரிக்கி, நான் பாட்டிடி, ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். மிச்சத நீ தான் பூர்த்தி பண்ணிக்கணும். சரிங்க பாட்டி. அடிய பேத்தி, இப்போ உன் மனசுக்குள்ள என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கு? உன் மனசுக்குள்ள ஒருத்தனை நினைச்சிட்டு இருக்க. அவனை நீ விரும்பலையா எதுவுமே தெரியாம ஒரு வித குழப்பத்துல இருக்க. பாட்டி, எப்படி பாட்டி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியாது. ஆனா சொல்றது உண்மையா இல்லையான்னு உன் மனசுக்கு தான் புரியும். அது மட்டும் இல்ல, அவனை விட்டு கொடுக்கவும் முடியல, அவனை ஏத்துக்கவும் முடியல. பாட்டி, அவன் தான் வேணும்னு உன் மனசு ஆணி அடிச்ச மாதிரி சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் உன் மனசுல 1000 குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பத்துக்கெல்லாம் உன் ஒருத்தியால மட்டும்தான் விட தர முடியும். அதனால கூடிய சீக்கிரமே அந்த குழப்பத்துக்கெல்லாம் விடைய கொடு, சரியா? இதுக்கு மேல பாட்டி எதுவும் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா பாட்டிக்கு எல்லாமே தெரியும். அதனால நீ இருக்கிற முடிவுல தான் இருக்கு. நான் ஆரம்பத்தை சொன்னேன்னா தினா, நீ மனசு வச்சினா அது நல்லதா இருக்கும்னுட்டு. பாட்டி, என்ன பாட்டி சொல்றீங்க? சிரிக்கி, இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. நான் ஆரம்பத்தை சொன்னேன்னா நீ மனசு வச்சினா எல்லாமே நல்லதா நடக்கும்னு. சீக்கிரமா மனசு வைக்கிறதுக்கான வழியை பாரு, சரியா? உன்னை நினைச்சு எல்லாரும் வருத்தத்துல இருக்காங்க. இதுக்கு மேல எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. உன் குழப்பத்துக்கெல்லாம் நீயே சீக்கிரமா ஒரு விடையை கொடு. நான் போறேன். நீ என்னைக்கு உன் குழப்பத்துக்கு விடை கொடுக்குறியோ அன்னைக்குதான் உனக்கு நிம்மதியான தூக்கம் வரும். நீ நிம்மதியா தூங்கணும்ல. அங்க வாத்த கறி உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்கான். வா, சாப்பிடவா. நீங்க போங்க பாட்டி, அம்மாவை சாப்பிட்டு படுக்க சொல்லுங்க. எனக்கு பசிக்கல. நீ நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா எடு. உன் முடிவுக்காக நான் காத்திருக்கேன். நீ நல்ல முடிவை சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டி இந்த வீட்டை விட்டே போவேன். நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீ ரொம்ப ஆசைப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் போகணும்னா நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. சீக்கிரம் நல்ல முடிவாயிடு. பாட்டி உடனே கிளம்பிடுவேன். பாட்டி, அப்படியும் நான் நினைக்கல. அடிய சிரிக்கி, நான் சொன்னதை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். யார் மனசுல என்ன இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னேன். அதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் சொல்றேன். நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீ என்னைக்கும் நினைச்சிட்டேன்னு தெரியும். நான் போகணும்னா நீ எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா சொல்லு. நான் போய் படுக்கிறேன். இல்ல பாட்டி, நில்லுங்க பாட்டி. நான் நினைச்சது தானே இப்ப பாட்டி சொல்லிட்டு போறாங்க. என் குழப்பத்துக்கு காரணம் நான் தான். பாட்டி சொன்ன மாதிரி நான் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். எடுக்கிறேன் பாட்டி, கண்டிப்பா நல்ல முடிவு எடுக்கிறேன். சீக்கிரமே முடிவு எடுக்கிறேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லை, அப்போதும் நான் சொல்லவில்லை. தனிமையில் இருந்தாலும் மனதுக்குள் சொன்னேன், நம் கனவை தடுக்க பேரண்டம் போதாதடா, இவ்வுலகில் இருக்கும் தெய்வங்கள் போதாதடா. குட்டி குட்டி கோபம் கொண்டு கட்டி முட்டி மோதி கொண்டு திட்டி திட்டி தீர்த்த பின்னும் போதவில்லையே போதவில்லையே. உனதருகே இருப்பதனா இரவுக்கு தெரியாத பகலுக்கு புரியாத பொழுதொன்று நீ காட்டினாய். இந்த சாரியை நாளைக்கு ஸ்கூலுக்கு வேர் பண்ணிப்போம். இவரோட ஷர்ட் எது போடுறாருன்னு தெரியல. சரி, ஓகே, மார்னிங் அயன் பண்ணி வச்சுப்போம். இப்ப எல்லாத்தையும் எடுத்து போய் கபோர்ட்ல வைப்போம்.
ஆமா இப்பதான் உன்னை நினைச்சேன். என்னடா இவ்வளவு நேரம் ஆகி இந்த பக்கம் ஆளே காணுமே மேடம். அப்ப எனக்கு நூறு ஆயிரம் சொல்லு. என்ன நினைச்சிட்டே இருந்திருக்க. நீ நினைச்ச மாதிரி மாமாவும் என்ன நினைச்சிருப்பால. அம்மா என்ன ஆச்சரியமா இருக்கு. இந்த நேரம் நீ மாமாவும் ரொம்ப டீப்பா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவள வரும்போதெல்லாம் ரெண்டு பேரும் டீப் ரொமான்ஸ்ல இருப்பீங்க. இப்ப என்ன நீ மட்டும் தனியா இருக்க. ஏனாடி உனக்கு வாய் ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே வாய் தான் பாரு. ஒரு வாய் தான் வச்சிருக்கேன். இப்போ செம்ம காமெடி. காமெடின்ற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ணாத. நல்லா இல்ல. நல்லா இல்லையா? சரி நான் அப்புறம் நேரா காமெடி ரெடி பண்றது சொல்றேன். அம்மா எங்க? அவரு எங்க? எவருமா? அக்கா என்னடா அவரு? வேணாண்டி உன்னை ஒதுக்க போறேன் பாத்துக்க. என்னக்கா நம்ம பராமியா இருக்கான். மாமா எங்க? அழகுல மயங்கி என்கிட்ட விழுந்து வரானே உனக்கு பயமா இருக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. உலக அழகியே வந்தாலும் அவர் ஒன்றும் யாரையும் பார்த்து மயங்க மாட்டாரு. அவருக்கு எப்பவுமே இந்த நிலா மட்டும்தான். இந்த நிலாவை பார்த்து மட்டும்தான் அவர் மயங்குவாரு. என்னக்கா ஓவர் லவ் பண்ண இருக்கே. நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேனே. கல்யாணமே பிடிக்காம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்களா? அதெல்லாம் அப்போ. ஆமா அப்ப திடீர்னு அவர் போயிட்டு ஒரு பொண்ணு கழுத்து தாலி கட்டினா அவருக்கு எப்படி பிடிக்கும்? அதே மாதிரி என்ன போயிட்டு இவர்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா எனக்கு எப்படி பிடிக்கும்? அதான் ஆரம்பத்துல நாங்க ரெண்டு பேரும் அப்படி இருந்தோம். ஆனா இப்ப அப்படி இல்ல. எனக்கு அவருக்கு நான். இடையில இந்த மாதிரி மியோ மியோன்னு சொல்லிக்கிட்டு வர பூனைக்குட்டி எல்லாம் இடையில நாங்க சேர்க்க மாட்டோம். விரட்டி விட்டுருவோம். என்னக்கா சைடு கேப்ல பூனை சொல்றியா? நீ என்ன சொன்னா பரவாயில்ல. ஆனா இந்த பூனைக்குட்டி என் மாமாவை சுத்தி சுத்தி தான் வரும். நீ என்னதான் விரட்டி விட்டாலும் என் மாமாவை சுத்தி சுத்தி தான் வருவேன். தெரியுது நல்லாவே தெரியுது. இந்த பாரு தூங்க போற நேரம் வந்தாலும் அவரை விட மாட்ட போல இருக்கு. இப்பவும் அவரை சுத்திக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப நான் மாமா டிஸ்டர்ப் பண்றதுக்காக வரல. ஒரு சின்ன விஷயம் அதுக்காக தான் வந்திருக்கேன். அக்கா எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணணும். பண்றியா ப்ளீஸ்? முடியாத மட்டும் சொல்லிடாத. அதன பாத்து ஏடா மேடம் வந்ததுல இருந்து ஹெல்ப் பண்ண வாய் திறந்து கேட்காமலே இருக்கேன்னு நினைச்சேன். ஆமா இப்ப மேடம்க்கு இந்த டைம்ல என்ன ஹெல்ப் வேணும்? ஒண்ணு பெருசால இல்லக்கா சின்ன ஹெல்ப் தான். குட்டியோட ஹெல்ப் தான். அது வந்து மேடம் நீங்க விஷயத்தை சொல்லுங்க. அது குட்டியா பெருசான்னு நான் சொல்றேன். நீ கேட்ட எது வேணாலும் செய்வேன் எனக்கு தெரியும். அக்கா அது ஒண்ணுல அத நீ இன்டர்வியூக்கு போறேன்னு சொன்னல. நான் செலக்ட் ஆயிட்டேன்னு சொன்னனே. ஆமாடி அதுக்கு இப்ப என்ன? அது ஒண்ணு இல்லக்கா நான் என்ன ஒரு 15 டேஸ் இங்க தான் ட்ரெய்னிங். அதனால என்னடி மாமா கூட்டி வந்து டிராப் பண்ண சொல்லணுமா? சரி மாமா கூட்டி வந்து டிராப் பண்ண சொல்றேன். ஐயோ அவ்வளவு பெரிய ஹெல்ப் இல்லக்கா. இது சின்ன ஹெல்ப் தான். அதெல்லாம் நான் போய்ட்டேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்லக்கா இந்த 15 டேஸ் வேலைக்கு போகணும்ல. அதுக்கு நீங்க கொஞ்சம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அத பக்கத்துல இருக்க டெய்லர் ஷாப் கொண்டு போய் தைக்க கொடுக்கணும். அத இப்ப போய் கொடுத்து வந்தா ஒரு 2 நாள் தருவாங்க. அப்ப இருக்கிற 15 நாளும் மாத்தி மாத்தி போட்டுட்டு போக முடியல. அதுக்குதான்க்கா அத இப்ப நான் டெய்லர் ஷாப்புக்கு போயிட்டு வந்துட்டுமா? ஏய் என்னடி விளையாடுறியா? அது இந்த டைம்ல டெய்லர் ஷாப்க்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதெல்லாம் நீ இப்பலாம் போக வேணாம். நாளைக்கு டே டைம்ல கொடுத்துக்கலாம். 6 மணி மேல ஆயிடுச்சு. இதுக்கு மேல வெளியில போக போறாளாமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போடி. ப்ளீஸ் நல்ல காலம் சின்ன காலம் ப்ளீஸ் ஓடினே போயிட்டு ஓடினே வந்துறேன்க்கா. ஹாஃப் அன் ஹவர் வந்துறேன்க்கா ப்ளீஸ். இன்னைக்கு கொடுத்தானா நாளைக்கு ஒரு 2 நாள் எடுத்துப்பாங்கக்கா. நான் நாளைக்கு கொடுக்க ஆரம்பிச்சேனா இன்னும் நிறைய நாள் எடுத்துப்பாங்கக்கா. அதுக்குள்ள எனக்கு ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்சிருக்கா. ப்ளீஸ் எனக்காகக்கா. பாரு பூஜா உங்க மாமாக்கு பத்தி இப்ப நீ கேட்டது தெரிஞ்சது அவ்வளவுதான். அவர் கோவத்துல உன்னை திட்டாலும் திட்டிடுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க பாரு நாளைக்கு டே டைம்ல எது வேணாலும் கொடுத்துக்கலாம். போய் வேற என்ன வேலை இருந்தா பாரு போ. அக்கா எதுக்கு உன்கிட்ட வந்து நிக்கிறேனா? மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுக்கா ப்ளீஸ். நீ எப்படி சொல்ல எப்படிக்கா? உனக்கு தெரியாதா? நாளைக்கு மார்னிங் நான் வந்து கிளம்பி போயிடுவேன். மார்னிங் போனா ஈவினிங் தான் வருவேன். அப்போ நீ என்ன சொல்லுவ? இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு போக கூடாதுன்னு சொல்லுவேன். அக்கா ப்ளீஸ்க்கா செல்லக்கால எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. மாமா கிட்ட கேளு ப்ளீஸ் பர்மிஷன் வாங்கி கொடு. உங்க மாமா கிட்ட நானு எதுக்கு? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இத மட்டும் நான் கேட்டேன் அவ்வளவுதான். என்ன அவரு இங்க பாரு அவரு சிரிச்சு பேசி மட்டுமே நீ பாத்துட்டு இருக்கேன். என்ன அவர் கோவப்பட்டு நீ பாக்கல. கோவப்பட்ட பக்கத்துல கூட நிக்க முடியாது. என்னாலலாம் கேட்க முடியாதுமா. நீயாச்சும் உங்க மாமா வாச்சு. உங்க மாமா கிட்ட நீயே வந்தது கேளு. அவர் அனுப்புறாருன்னா போயிட்டு வா. இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் வரலாமா இந்த விளையாட்டுக்கு? நீ எப்படி சொல்ல எப்படிக்கா? ஈசா மாமா கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி கொடுக்கா. நீ இவ்வளவு நேரம் பேசுறத மாமா கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி கொடுத்துக்கோ. நான் இந்த நேரம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? பூஜா நீ விளையாடிட்டு இருக்க பூஜா. டைம் என்னன்னு பாத்தியா? இந்த டைமுக்கு மேல நீ போயிட்டு நீ வீடு வந்து சேர்றதுக்குள்ள நைட் ஆயிடும். அதெல்லாம் வேண்டாம். நாளைக்கு டே டைம்ல பாத்துக்கலாம் விடு. என்ன பெரிய மாநாடா போயிட்டு இருக்கேன். அக்கா தங்கச்சிக்குள்ள பெரிய ஃபைட்டா ஓடிட்டு இருக்கேன். வாங்க உங்க மச்சினச்சி உங்ககிட்ட எதை கேட்கணும் மாமா? என்னன்னு நீங்களே கேளுங்க. என்னடி குல்ஃபி எதுக்கு இவ்வளவு கோவப்படுறேன்? அப்படி மச்சினச்சி என்ன கேட்டா இந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு? மச்சினச்சி என்ன என் பொண்டாட்டி எதுக்கு கோவப்பட்டு பாக்குறேன்? ஏன் மாமா
சின்ன ஹெல்ப் மாமோய் ப்ளீஸ் மாமோய் இல்ல மட்டும் நீங்களே சொல்லிடாதீங்க அக்கா மாதிரி எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் மெட்டீரியல் தான் இருக்கு தைக்க கொடுக்கணும் டெய்லர் ஷாப் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்றேன் அக்கா விட மாட்டா திட்டுறா குல்பி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்றான். ஆமா அவ இப்ப வேலைக்கு போறானா அப்ப கண்டிப்பா நல்ல ட்ரெஸ்ஸஸ் போட்டு போகணும்ல. அவ சொல்றது கரெக்ட் தானே மச்சிருச்சி. அவ அப்படிதான் அவளை விட்டுட்டாரு. இப்போ உனக்கு என்ன ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் அவ்வளவுதானே. தாராளமா கொண்டு போய் கொடுத்துட்டு வா. என்னங்க மாமா நீங்களே இப்படி சொல்றீங்க? ஐயோ நீ மாமா இல்ல மாமா நல்ல மாமா அக்கா நீங்க ரொம்ப மோசம் பாரு என் மாம் எவ்வளவு அழகா சொன்னாரு. தேங்க் யூ மாம். ஆமாமா இருந்தவாளன் உங்க அக்கா ரொம்ப மோசம் தான். சரி அவ கிடக்குறா. இப்போ உனக்கு என்ன ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணணும். போய் ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வா நானே கூட்டிட்டு போறேன். ஓகே இவர் கூட வரா. ஐயோ கதை மொத்தமா முடிஞ்சிருமே. இவர் கூட வந்தா அந்த திருட்டு பொடியை எப்படி பார்க்க முடியும்? அதே பார்த்தேன். மாமாவாது உன்னை அவ்வளவு சீக்கிரம் வெளியில அனுப்புறதாவது. இப்ப மாமா சொன்னது கரெக்ட் தான். போய் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணுமோ எடுத்துட்டு வா. அது உங்க மாமா கூட வரேன்னார்ல. கூட்டிட்டு போவாரடி. மாமாய் உங்களுக்கு எதுக்கு மாமாய் இவ்வளவு கஷ்டம்? பக்கத்துல தானே இருக்கு. நானே போய் கொடுத்துக்கிறேன். நீங்க அக்கா கூட ரொமான்ஸ் பண்ணுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் மாமாய். அப்படி போய் இப்படி வந்துடுறேன் மாமாய். நான் சொல்றேன்ல அப்படியெல்லாம் உன்னை தனியால வெளியில அனுப்ப முடியாது. உன் கூட யாராவது வரணும். இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். வா எனக்கும் அப்படியே கொஞ்சம் வெளியில வாக் பண்ண மாதிரி ஆச்சு. உன்னை கூட்டிட்டு போன மாதிரி ஆச்சுல அதான் சொல்றேன். வா 2 பேரும் ஒண்ணா போயிட்டு வந்துருவோம். மாமாய் நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன். நீங்க போய் என் கூட ரோட்ல நடந்துக்கிட்டு அதெல்லாம் நடக்காது மாமாய். நீங்க வீட்டுல இருங்க. நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன் மாமாய். ப்ளீஸ் என்ன மட்டும் விடுங்களேன். பூஜா நீ என்னதான் தலைக்கல நின்று தண்ணி குடிச்சாலும் மாமா உன்னை தனியாலாம் வெளியில அனுப்ப மாட்டாங்க. பாரதி இதுக்கு தனியா வெளியில அனுப்புனது இல்ல. உன்னை மட்டும் அனுப்பிடுவா என்ன? ஐயோ அக்கா பாரதி சின்ன பொண்ணு. நான் அப்படியா? மேடம் எத்தனை பேரம் பேசி எடுத்துட்டீங்க? அச்சா அப்புறம் என்ன குருவி கேட்கறது கரெக்ட் தானே. பாரதி சின்ன பொண்ணுனா நீ மட்டும் என்ன கிளவியா? நீயும் சின்ன பொண்ணுதான். அப்படியெல்லாம் வெளியில அனுப்ப முடியாது. நானும் வரேன். நடந்தெல்லாம் வேணா கார்ல தான் போலாம். ஆமா எனக்கு ஏதோ வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை எப்படி தனியா அனுப்புறது? சரி இரு விச்சு உன் கூட அனுப்பி விடுறேன். அவன் ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு சொல்லி போயிருக்கான் மாமா. நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ யோசிக்கிறதுக்கு என்ன விட நான் போயிட்டு உடனே வந்துறேன் தெரியுமா? அப்படியே நான் தொலைஞ்சு போக மாட்டேன். எனக்கு இருக்க பாய் தரமைக்கு எங்கேயும் தொலைஞ்சு போக மாட்டேன். அப்படியே என்னை எவ்வளவு கடத்திட்டு போனாலும் உங்ககிட்ட வந்து இந்த பொண்ணை வெளியில மட்டும் விட்டாதீங்க. என்ன மாதிரி வேற யாராவது ஏமாந்துற போறான்னு சொல்லி உங்ககிட்ட விட்டுட்டு போயிடுவான். நீ சொல்றது கரெக்ட் தான். உன்னை எவனாவது கடத்திட்டு போகணும்னு நினைச்சோம் அவன் பாடு திண்டாட்டம் தான். சரி சீக்கிரமா போயிட்டு சீக்கிரம் வரணும். 5 நிமிஷம் லேட் ஆனாலும் நான் வருவேன். சரியா? மொத்தமே ஹாஃப் அன் ஹவர் மாமா. ஹாஃப் அன் ஹவர்ல எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள ஓடி வந்துருவோம் மாமா. என்ன குல்பி அனுப்பலாமா? அதெல்லாம் அனுப்பலாம் மாமா. இப்ப போயிட்டு ஒழுங்கா தான் வந்துருவான். நான் உங்களுக்காக தான் பார்த்தேனே நீங்க திட்டுவீங்கன்னா. அதெல்லாம் இப்ப போயிட்டு கரெக்டா வந்துருவான் மாமா. அனுப்பி விடுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்காளே. இவ உண்மையிலே ட்ரெஸ் தைக்க தான் போறானா? சரி போ. சொன்னது ஞாபகம் இருக்கா? ஹாஃப் அன் ஹவர்ல நீ வீட்டுல இருக்கணும். இல்ல கிளம்பு. ரெடி குல்பி? என்னடி இவ்வளவு சந்தோஷமா ஓடுறான்? ட்ரெஸ் வைக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வம்? ஆமா மாமா அவ சின்ன வயசுல இருந்து இப்படிதான். புது ட்ரெஸ் தான் கையில வச்சு அழகு பாத்துக்கிட்டே இருப்பா. அதை எப்ப போடுவோம்னு அவ்வளவு ஆர்வமா இருப்பா. இப்பவும் அப்படிதான் இருக்கா. இவ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அதான் அந்த ட்ரெஸ் எல்லாம் தைக்க கொடுத்துட்டா சீக்கிரம் நம்ம புது ட்ரெஸ் போடலாம்ல அப்படிங்கிற சந்தோஷத்துல குதிச்சுட்டு ஓடுறா. இது அது மாதிரி தெரியல. இது எனக்கு வேற மாதிரி தெரியுது. உனக்கு அப்படி எதுவும் தோணுதா? என்ன மாமா அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. அவளுக்கு முதல்ல இந்த ஊர்ல யாரு தெரியும்? அவ அவ்வளவா மோஸ்ட்லி சென்னைக்கு வந்ததே கிடையாது. ஸ்கூல் லீவ்ல கூட எங்க வீட்டுக்குலாம் வந்து அவ்வளவா ஸ்டே பண்ணதே கிடையாது. சித்தி கூடவே வருவா, சித்தி கூடவே கிளம்பிடுவா. அவ சித்தியை விட்டு இருக்கவே மாட்டா. இப்பதான் மேடம் எப்படியோ அதிசயமா வந்திருக்காங்களே. இந்த 15 நாள் இருக்க போறேன்னு சொன்னா பாருங்க, அதுவே பெரிய ஆச்சரியம் தான் மாமா. இல்ல வேற என்னமோ இருக்கு. சரி நீங்க தானே இருக்க போறோம், போக போக தெரிஞ்சிடும். சரி இதெல்லாம் என்னடி பெட் மேல எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் பண்றதுக்கு என்ன நேரம் மாட்டேங்குது? அப்புறம் என்னோட லீவ் நாள்ல தான் இதெல்லாம் பண்ண முடியும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவேன். அதான் நாளைக்கு மார்னிங் 2 பேருக்கும் போட்டுக்கிறதுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம்னு எடுத்து வச்சிட்டு இருக்கேன் மாமா. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்? எனக்கு ட்ரெஸ் வேணும். என்னடி குல்பி நீ எடுத்து வச்சிருக்கலாம், அதுல எந்த ட்ரெஸ்ஸும் வேணாம், கபோர்ட்ல இருந்து வேற ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்ன. நீ என்ன நினைச்ச? நீங்க எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன மைண்ட்ல வச்சுட்டு பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா மேல பாருங்க. அதானே என் குல்பிக்கு புரியாமலா? லவ் யூ டி.
சரி அதெல்லாம் சீக்கிரம் கிளியர் பண்ணு. எனக்கு கை கால்லாம் வலிக்குது. என் பொண்டாட்டி மடியில படுக்கணும்ல, எல்லாத்தையும் சீக்கிரம் கிளியர் பண்ணடி. இப்ப படிக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. டிஃபன் சாப்பிடணும்ல, வாங்க போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து படிங்க. அடி குட்டி, டின்னர் சாப்பிடலாம், இன்னும் நிறைய நேரம் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன அப்படி என்ன என் முகத்துல தெரியுது? இப்படி வச்சுக்கணும் வாங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது ஒண்ணு இல்லை குட்டி, முகத்துல ஏதேதோ இயக்கங்கள் தெரியற மாதிரி இருக்கும். அதான் அந்த இயக்கங்கள் எல்லாம் தீர்த்து வைக்க முடியுமான்னு பாக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்து வைக்கணுமா? அச்சோ என் அழகு புருஷன், அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஏக்கமும் இல்ல, முகத்திலயும் தெரியல. சும்மா அதை இதுன்னு சொல்லாம போங்க போய் உங்க வேலைய பாருங்க. போங்க புருஷன். ஏய், என் முதல் வேலையே இதுதாண்டி. பொண்டாட்டி பாக்குறது தான் முதல் வேலை, அதுக்கப்புறமா தான் மத்த வேலைலாம். இப்போ பொண்டாட்டி பார்க்கணுமாமா, அவளை பார்த்ததுக்கு அப்புறமா தான் மத்த வேலையில பார்க்கணுமாமா. அதுதான் ஒரு நல்ல புருஷனுக்கு அழகாமா. அதான் நான் நல்ல புருஷன்லாம் அதாண்டி பார்த்துட்டு இருக்கேன். மாமா, எங்கேயோ போறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போக வேணாம், போய் வேலைய பாருங்க. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால விடுங்க. ஏய், எங்க போறேன்? எங்க என்னை விட்டுட்டு போ பார்க்கலாம். மாமா, நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க, விடுங்க. எனக்கு வேலை நிறைய இருக்கு, நான் போறேன். அது ஏண்டி என்ன பார்க்காமலே சொல்றேன்? அப்போ முன்னாலேயே என்னை விட்டு போக முடியல. அப்படிதானே பொண்டாட்டி? ஆமா, இப்படி ஒரு அன்பான புருஷன் இருந்தா எப்படி விட்டுட்டு போக தோணும் மாமா? ஆனா நீங்க தான் விடணும். நான் போறேன், விடுங்க. ஏய், அப்படியெல்லாம் விட முடியாது. ஏன்னா எனக்கு என் பொண்டாட்டி வேணும்ல. வேணும் தான், ஆனா இப்ப வேணாம். இப்ப வேலை இருக்குல்ல, உங்களுக்கு வேற போன் வந்துச்சுன்னா வேலை இருக்குன்னு தானே பூஜா கூட போகல. போங்க, போய் உங்க வேலையை பாருங்க, நான் போய் ஏன் வேலையை பாக்குறேன். இல்ல போகணுமான்னு பாக்குறேன். அந்த வேலையை விட இந்த வேலை தான் முக்கியம்னு தோணுது. அதனால மாமாங்க, ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப கொழுப்புங்க மாமாங்க. வேலை இருக்குன்னு தானே பூஜாவை தனியா அனுப்புனீங்க, அப்புறம் என்ன? போங்க. என் பொண்டாட்டி விட்டுட்டு போக எனக்கு மனசே வரணும். அதான் எனக்கு ஒன்றும் என் புருஷனை விட்டுட்டு போக மனசே வரல. அதுக்குதான் சொல்றேன், எதுக்கு ரெண்டு பேரும் போகணும்? போக வேணும். இப்படியே இருக்கலாமா? உங்களுக்கு ரொம்ப தான். போங்க. இளமைய பங்கடுறானே கொஞ்ச நேரம் ஒதுக்கி கூந்தல் ஒதுக்கி குறிப்பு பாடல்கள் வேண்டும் ஓசையோடு நாதம் போல கண்ணீர் வேண்டாம், காயங்கள் வேண்டாம், 6 மாத பிள்ளை போல மழையிலே மழையிலே உறங்கிவிடு. இப்படி வரவ பாக்குறவ போறவ, மறுபடியும் வரவ பாக்குறவ போறவ, என்னடி என்ன? கேட்கலாமா? இந்தாங்க பேசுங்க. நான் ஸ்பீக்கர்ல தான் போட்டு கொடுக்குறேன். பேசுங்கம்மா, பேசுங்கம்மா. நான் ஸ்பீக்கர்ல போட்டேன். கேட்டு பேசுங்க. அம்மா லைன்ல தான் இருக்காங்க. ஓகே அன்பன், கண்டிப்பா. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? ஐயோ, என்னாச்சு கேட்டுட்டு? எதுக்கு இப்ப திடீர்னு அத்தனை கூப்பிடுறாங்க? அம்மாடி, என்னம்மா கூப்பிட்ட இப்ப என்ன நீனு? அத்தைன்னு கூப்பிட்டேன். ஏன் அத்தை? அத்தைன்னு கூப்பிட்ட பிடிக்காதா? அவ்வளவுதான் அத்தை, கவலை விடுங்க. இனிமே உங்க பிள்ளையோட வாழ்க்கை என் கையில, அதனால நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, இந்த கீர்த்தி இருக்க பயமே, கவலைப்படாதீங்க. மத்தாய தெரியாம உங்க மாமா பத்தி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. சரியா? இப்போ எனக்கு உங்க மாமா புராணம் வேணும். இப்ப நம்ம புராணத்தை பத்தி பேசுவோம். மாடி நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. ஆனா அதுக்கு நீங்களும் இல்ல நானும் பொறுப்பு இல்லதான். ஆனா மறுபடியும் அந்த தப்பு நடக்கக்கூடாதுல்ல. அதான் சொன்னல, அன்னைக்கு ஏதோ தெரிஞ்சும் தெரியாம நடந்துருச்சு. இப்ப தெரிஞ்சு நடக்கணும்ல, அதுக்கு எனக்கு வேணும். அப்படி அவகிட்ட இருக்கேன். அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் ஒரு மனுஷனா இருக்கேன்டி. அது யாரால? உன்னால மட்டும் தாண்டி. ஒருத்தியால மட்டும்தான் நான் வேற மாதிரி இருக்கேன். அம்மா அப்பா வாக்கிட்டு சந்தோஷமா சீக்கிரம் ஆக்கிடு. நான் இப்ப எப்படி இருக்கணும் அப்படிதான் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறேன்னு சொல்றேன்.